அதுல தெரியப்படுத்தலாம் அரசுக்கு என்ற வகையில ஒரு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி மிகவும் எளிமையாக வேண்டும். ஏன்னா புதுப்பித்தல், விண்ணப்பித்தல், அங்கீகாரம் வழங்குதல், அதாவது விடுதிகள், பணியர் மற்றும் பணிபுரியும் விடுதிகள், முதியோர் இல்லங்கள், குழந்தைகள் இல்லங்கள் எல்லாமே நீங்க சமூக நலத்துறையில அங்கீகாரம் பெறணும். அதற்கு விண்ணப்பித்தல் இல்ல புதுப்பித்தலுக்காக ரெனுவல் எல்லாமே எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லாமே ஆன்லைன் பண்ணியிருக்கோம். ஈஸியா அப்ளிகேஷன்ல போட்டா போதுன்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் உத்தரவுப்படி எளிமைப்படுத்திருக்கோம். அதுல முக்கியமானது இதெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா புதுப்பித்தா போதும்ன்றது. இப்போ 10 வருஷம்ன்றதையும் முதலமைச்சர் அறிவுரைப்படி 10 வருஷம் சொல்லியிருக்கோம். அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், நேற்று பார்த்து மேடம் பெரிய காரியம் செஞ்சீங்க. என்ன சார், நான் 10 வருஷம் போட்டீங்க, ரொம்ப நன்றி. நாங்க ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கு அலைஞ்சு வாங்கி போட்டோம்னு 1 வருஷம் மறுபடியும் அப்ளை பண்ற மாதிரி வரும். நீங்க 10 இயர்ஸ் போட்டது எங்களுக்கு மிக எளிதாக அந்த இல்லங்களை நடத்துறவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கு என்று கூறினார்கள். ஆகவே எல்லாம் அது எங்களை வழிநடத்துகிற முதலமைச்சரே சாரும் என்று மட்டும் இங்கு கூறிக்கொண்டு, இவ்வாறு நம்முடைய துறையின் சார்பில் செயல்பட்டு வருகிறோம். குறிப்பா நம்முடைய இந்த மாவட்டத்தில் இருக்கிற நம்மளுடைய அண்ணாச்சி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அமைச்சர் ஐ பெரியசாமி அண்ணாச்சி அவர்கள் என்னுடைய தந்தையாருடைய நண்பர். அவரை ஒரு அவசரமா ஒரு வேலைக்கு போனதுனால நம்ம நான் அவரை சந்திக்க முடியாம இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டேன். இல்லைன்னா சந்திக்காம எங்கேயுமே போறது இல்லை. ஏனென்றால் என்னுடைய தந்தையார் பேரும் பெரியசாமி தான், அவரும் பெரியசாமி, 2 பேரும் நண்பர்கள். அதுபோல அவரெல்லாம் பாத்தீங்கன்னா செயல்பாட்டுல என்னை அவ்வளவு ஊக்கப்படுத்துவார். என்னுடைய தந்தையார் மறந்து விட்டார். அப்போதெல்லாம் அவர் எனக்கு போன் பண்ணி நேரம் பார்த்தாங்க, என்ன பண்ற, என்ன வேலை செய்யற, இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுமா, நீ பெரியசாமி பொண்ணு, அப்படி பண்ணு. அந்த அளவுக்கு பெண்களை ஊக்கப்படுத்துகிறவங்க எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே எத்தனையோ பேர் ஊக்கப்படுத்துறது மூலம் தான் நாம பெண்களும் நம்ம இந்த இடத்துல சமமா இருக்கிறோம். சமமா இல்ல, பெண்களுடைய எண்ணிக்கை கூட இருக்கு. ஆகவே நம்ம அது காரணம் அவருடைய ஆண்களுடைய ஒத்துழைப்பு, நம்ம ஊக்கப்படுத்துறது, நம்முடைய திறமையை கண்டு பரவாயில்ல நல்ல வேலை செய் அப்படின்ற மாதிரி அப்ரிசியேட் பண்றது. ஆகவே நிச்சயமாக அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஊக்கப்படுத்தி போதுதான் நம்ம சமுதாயம் மேலும் முன்னேறும். ஆகவே பெண்கள் மட்டுமே எண்ணத்தை எடுத்துடணும். இருவரும் சமம் அப்படின்றத நம்ம எப்பவுமே மனசுல பதிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஈகோ கிளாஸோ எதுவுமே வராது. ஒரு முறை கணவன் விட்டு கொடுத்தா மறுமுறை மனைவி விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், விட்டு கொடுத்தல் சமம் அப்படின்ற 2ஐயும் மட்டும் நம்ம மனசுல கொண்டாலும் நிச்சயமாக பிரச்சனை இல்லாம நம்மளுடைய உரிமையை நாம் நிலைநாட்டிட முடியும் அப்படின்றத நான் இங்க கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல நிச்சயமாக சமூக மாற்றம் ஏற்பட்டே ஆகும். அவர் பேசுறாரு, நம்ம யுஎனுடைய அந்த கார்பரேஷன் லீடர் பேசும்போது அவங்க வெளிநாட்டிலேயே அந்த அமைப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது ஓகே, நம்ம இப்பதான் 2வது படி ஏறி இருக்கோம், ஏற வேண்டிய படிகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு மட்டும் தெரியுது. அதனால நிச்சயமாக ஒட்டுமொத்த சமூக மாற்றம் ஏற்படணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். ஆணா இருந்தாலும், ஆண் குழந்தையாலும், பெண் குழந்தையாலும் சமமா வளர்க்கணும். நம்ம சமமா சொல்லி கொடுக்கணும். 2 பேருமே ஒருத்தரத்தை மதிக்கணும். ஒருத்தெல்லாம் சமந்தான்ற மாதிரி வளர்க்கும் போது நிச்சயமா காலத்தின் அந்த மாற்றத்துல, கால ஓட்டத்துல நிச்சயமாக நாம் அந்த ஒரு உரிமையை பெறுவோம். இப்பவும் நமக்கு எல்லா இடத்துலயும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்பு இருக்குது, கல்வி வாய்ப்பு இருக்குது, எல்லாம் தொழில் முனைவராக எல்லாமே. அது இந்த அரசு, நம்முடைய தளபதியார் அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இப்போ தொழில் முனைவோராக வேண்டும் என்று அந்த இதுல பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம். சுய உதவி குழு மட்டுமல்ல, அந்த சிறு மற்றும் குறு தொழில்கள் மூலமா இருந்தாலும் சரி, பெரிய தொழில்களா இருந்தாலும் சரி, பெண்கள் தொழிலாளர்கள் இருக்கும்போது அதற்கு தனியாக நம்ம சில சலுகைகள் எல்லாமே ஊக்கப்படுத்தல எல்லாம் நம்முடைய தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி செய்து வருகிறார்கள். எல்லாமே நம்ம சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தீர்வு காணுவதற்கும் நம்ம தைரியமாக இருக்கணும். அது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதே போல எல்லா இடங்களையும் நான் சொல்றது, பெண்களை நீங்க பிள்ளைகளை கண்காணிங்க. ஆண் குழந்தைனாலும் சரி, பெண் குழந்தைனாலும் சரி, நம்முடைய வாலிப பருவத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் கண்காணிங்க. எங்க யாரு நம்மளுடைய கரெக்டா காலேஜ் போறாங்களா, வீட்டுக்கு வராங்களா, அவங்க நண்பர் யாரு, என்னென்ன மாதிரி அவங்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, காலேஜ் முடிச்சு எங்க எல்லாமே நம்ம பிள்ளைகளை ஆண் குழந்தைனாலும் பெண் குழந்தைனாலும் கண்காணிக்க வேண்டியது தாய்மார்களுடைய பெரிய பொறுப்பா தான் இருக்கிறது. அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்று நான் வலியுறுத்தி எல்லா இடமே வலியுறுத்திட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இப்போ வர அந்த குற்ற செயல்கள் குறைவதற்கு நம்முடைய கண்காணிப்பு உதவியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய
எண்ணமாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது போல பாத்தீங்கன்னா 1930 ஒரு நம்பர் இருக்கு, எல்லாரும் குறிச்சுக்கோங்க. 1930 அதுதான் சைபர் கிரைம்க்குரிய நம்பர். நல்ல முறையில அந்த நம்பர் வந்து நல்ல முறையில நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குது. ஏன்னா சில பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் போன் மூலம் ஈஸியா கடன் வாங்கிடலாம், அப்படிதானே? நிறைய பெண்கிட்ட பேசுவோம், நான் சொல்லுவேன், போன்ல உடனே மெசேஜ் வரும், உங்களுக்கு 40,000 கடன் சாங்ஷன் பண்ணப்பட்டுள்ளது மெசேஜ் வரும். யார் கடன் கேட்டா ஏன் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. நம்ம மெசேஜ் எப்படி வருது, உங்களுக்கு 40,000 கடன் அதான் சாங்ஷன் ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளது, ரெடியா இருக்கு, பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. அந்த மெசேஜ் நம்ம எடுத்ததும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அன்னோன் மெசேஜ் யாரும் தொடாதீங்கன்னு சொல்றோம். அதோட பெண்கள்ட்ட இன்னொரு ஒரு பழக்கம் வந்து ஈஸியா அந்த கடன் அப்படின்றத மிக அழுத்தமாக நீங்க மனசுல நிறுத்திக்கணும். கடன் தான், அதை ரீபே பண்ணணும், அதுக்கு எவ்வளவு வட்டி போட்டிருக்கான்னு பாக்கணும் அப்படின்றது. கடன் சொல்லவும் சரி எளிதா வாங்கிடலாம், அன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டிடலாம், அந்த தீபாவளி நல்லா பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாம். கடைசியில கட்டும் போது ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா அதிக வட்டி இருக்கும், மீட்டர் வட்டி என்னென்னமோ சொல்றாங்க, டெய்லி வட்டி எல்லாம் இருக்குதான். அதெல்லாம் எதுவுமே பார்க்காம இவங்க அந்த கடன்ல வந்து ஈஸியா லாக் ஆயிருக்காங்க. அதுக்கும் இப்போ வந்து முதலமைச்சர் சட்டம் போட்டிருக்காரு, ரொம்ப கடுமையா கடன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு துன்புறுத்துறவங்களுக்கும் அவங்களை தண்டனை பண்ற ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. நம்மளும் பெண்கள் மிக கவனமாக இருக்கணும். அந்த கடல்ல மாட்டிட்டு பாத்தீங்கன்னா அது பயங்கர டார்ச்சரா போகுது. ஒரு பெண் எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க, அவளுக்கு வந்து உன்னுடைய போட்டோ இந்த மாதிரி மாபிங் பண்ணி போடுவேன், நெட்ல போடுவேன், அப்படி இப்படின்னு நிறைய. ஏன்னா இவங்க அந்த கடன் அப்ளிகேஷன்ல போட்டோ அனுப்ப சொல்றான், எல்லாம் வாட்ஸ்அப்ல தான். அவன் போட்டோ அனுப்புறான், அவன் வீட்டமா போட்டோ அனுப்புறான். கடைசி அதை வச்சு இவங்களுக்கு டார்ச்சர் வருது. அதுக்கெல்லாம் வந்து ஒரே தீர்வு என்ன கிடைச்சுன்னா அந்த 1930 தான். இல்லைன்னா நேரே நம்மளுடைய எல்லா மாவட்டத்திலும் இருக்குது சைபர் கிரைம்க்குரிய குற்றப்பிரிவு. அங்க போய் நம்ம புகார் சொல்லிட்டாலே அந்த போன் மூலம் வர்றது, ஆன்லைன்ல வர்றது எல்லா புகாருக்கும் நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. அது நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில அந்த சைபர் கிரைம் வந்து மிக நல்ல முறையில செயல்பட்டு வருகிறது. ஆக அதுக்குரிய நம்பர் 1930. நீங்க அதையும் எல்லாரிடமும் எப்படி 181 1998 சொல்றீங்களோ அது போல 1930 எல்லா பெண் குழந்தைகளுக்கும் சொல்லி வைங்க அப்படின்றது நான் இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் இன்னொரு திட்டம் ஒன்று விரைவிலே தொடங்க இருக்கிறார், அன்பு கரங்கள் ஒரு திட்டம். ஆதரவற்ற தாய் தந்தை இல்லாத பெண் குழந்தைகளுக்கான அந்த மாதம் 2000 அவங்க படிக்கிற வரைக்கும் 18 வயசு முடிகிற வரைக்கும் அவர்களுக்கு அந்த பிள்ளைகளை உயர்கல்வி வரைக்கும் படிக்க வைக்கக்கூடிய ஒரு திட்டம். அதுல வந்து நம்முடைய முத கொரோனா பாதிப்புல தாய் தகப்பன் 2 பேரும் இழந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 150 பிள்ளைங்க இருக்கும், 170 பிள்ளைங்க நினைக்கிறேன். எல்லாமே அரசு வந்து 5 லட்சம் அன்னைக்கு அந்த பிள்ளைங்க பேர்ல டெபாசிட் போட்டாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு மாசம் 3000 மாதிரி நம்ம அரசு உதவி பண்ணிட்டு இருக்குது அந்த கொரோனாவால் தாய் தகப்பனை இழந்த பிள்ளைங்களுக்கு. அதே மாதிரி கொரோனால சிங்கிள் ஒரு பேரண்ட் தாயோ தகப்பனை இழந்தவங்களுக்கும் நம்ம முதலமைச்சருடைய அரசு தான் முதல் திட்டத்தை கொண்டு வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். இன்னும் வரைக்கும் அந்த பிள்ளைங்களை நம்ம ஃபாலோ பண்றோம். நம்முடைய அரசின் நம்முடைய துறையின் சார்பில் அவருக்கு வேண்டிய உதவிகளே எல்லாம் நம்முடைய அரசு கவனித்து வருகிறது. மொத்தம் அப்போ வந்து 17,000 பிள்ளைங்க கொரோனா பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அரசு அதை தொடர்ச்சியாக அவர்களை கண்காணித்து அவருடைய நலத்தை கண்காணிப்பில் வைத்துள்ள அந்த பிள்ளைகளை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல இன்னைக்கு இந்த அன்பு கரங்கள் திட்டமும் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தொடங்க போறாங்கிறது யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, தாய் தகப்பனை இருவரும் இல்லாத பிள்ளைங்க இருந்தாங்கன்னா தயவுசெய்து நீங்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அவருக்கு தைரியப்படுத்தும் போது அந்த திட்டத்தின் மூலம் வந்து நம்ம இதுவரைக்கும் 11,000 குழந்தைகள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இன்னும் இருந்தாங்கன்னா தெரியப்படுத்துறீங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியுள்ள திட்டத்தின் மூலம் பயனடைய முடியும் என்பதை நான் இங்கு கூறிக்கொண்டு இவ்வாறு நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணத்தில் ஒதுக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நல்ல முறையில செயல்படுத்தக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. அதனால நீங்க மேடம் புதுமைப்பெண் பத்தி சொன்னாங்க, பெண் குழந்தைகளுக்கும் புதுமைப்பெண் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க, அதே போல ஆண் குழந்தைகளுக்கும் உண்டு தமிழ் புதல்கள். என்னடா பெண்ணை மட்டும் பேசுறான்னு நினைக்காதீங்க, தம்பிமார்களுக்கும் உயர்கல்வி படிக்கிற பசங்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் உண்டு. 1000 ரூபாய் அதுக்கும் மாசம் அவங்க படிப்பு செலவுக்கு அரசு கொடுக்குது. அதுல வந்து நீங்க அவங்க காலேஜ் அட்மிஷன் முடிக்கவும் காலேஜ்ல இருந்தே விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்க இந்த மாதிரி யாராவது இது வரைக்கும் விண்ணப்பிக்க இருந்தாலும் இப்பதான் காலேஜ் அட்மிஷன் நடக்கும். ஆகவே இன்னும் அடுத்த மாதத்துல இருந்து அது விண்ணப்பிக்க சொல்லுவாங்க. எல்லாருமே கல்லூரி மூலம் விண்ணப்பிக்க சொன்னா எல்லாத்துக்கும் அந்த தொகை
வந்து சேரும் என்பதை கூறிக்கொண்டு இவ்வாறு முதலமைச்சருடைய ஆட்சியில பல்வேறு திட்டங்களை சமூக நலத்துறை மூலம் அது காலை உணவு திட்டமா இருந்தாலும் எல்லா திட்டமும் மக்கள் நலன் காயக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த யூனியன் மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி 6 மாவட்டத்துல நல்ல முறையில ஒரு விழிப்புணர்வை செய்கிறாங்க. தொடர்ச்சியா ஒட்டுமொத்தமாக பெண்களுடைய வளர்ச்சி, அடலசன் பிள்ளைகளுடைய அந்த அவருக்கு தேவையான விழிப்புணர்வு என்றெல்லாம் உங்களுடைய அந்த பணி தொடர்ச்சியாக வெற்றி பெறட்டும். அநேகரை போய் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போய் சேரட்டும் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.